அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு ஓட்ஸ் தோசை எப்படி பண்ணணுங்கிறது சொல்லித்தரேன். இது நான் இப்போ எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாம் 2 பேர் சாப்பிடக்கூடியது. இதில் 1 கப்பு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த ஓட்ஸை இதுக்கு ஃபைனாக பவுடர் பண்ணி, அதாவது கோர்ஸாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் குறைன்னு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதோட பைண்டிங்காக. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொத்தமல்லி இலை கொஞ்சம், ஒரு முட்டை, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த ஓட்ஸ் தோசைக்கு உண்டான மாவை எப்படி கலக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல நம்ம குறைன்னு திரித்து அந்த ஓட்ஸை நம்ம போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் அரிசி மாவு நம்ம எடுத்து வச்சோம்ல 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதையும் இதோடு சேர்த்துக்கிடுவோம். ஓட்ஸ் கொஞ்சம் வலுவழுப்புத்தன்மை உள்ளதுனால அதுக்கு இந்த அரிசி மாவு நான் சேர்க்குறேன். ஏன்னா அப்படின்னா தான் திருப்புறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் நம்ம இதில் எடுத்து வெட்டி வச்ச வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். முதல்ல இதை கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ இதில் தேவையான பொருள் ஒன்றா சேர்த்துடும். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன்ல, அதை போட்டுறேன். ஒரு சின்ன துண்டை அரிஞ்சு வச்சுருக்கேன்ல, அதையும் போட்டுறேன். இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இந்த மிளகு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியது. இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதில் ஒரு முட்டை சேர்க்க போகிறேன். முட்டை வேண்டாங்கிறதுங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு முட்டை சேர்த்து நான் பண்ணுறேன். அப்படின்னா இது ஆம்லேட்டோட ஃப்ளேவரில் கிடைக்கும், ஆம்லேட்டோட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். ஃபைனல் டச்சாக நான் கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணிடுறேன். நம்ம எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, ஏன்னா இது தண்ணி அவ்வளோ இழுக்காது, பார்த்து சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டு சேர்த்துக்காங்க. அப்படின்னா தான் இது கரெக்டான கன்சிஸ்டன்ட்டில் வரும் நம்மளுக்கு தோசை ஊற்றுறதுக்கு. இப்போ இன்னும் இது பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நான். இப்போ நம்ம போட்ட எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்துட்டேன். தோசை ஊற்றுறதுக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்கும், இந்த கன்சிஸ்டன்ட்டில் இருக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாகவும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நம்ம போட்டது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டேன். தேவையான தண்ணியை எல்லாம் ஊற்றி கலந்தாச்சு. இதுதான் அதோட பதம். இதுக்கு மேலே ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது ஊற்றுற பதத்துக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ இதில் நான் உங்களுக்கு ஒரு தோசை ஊற்றி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். பேன் காயட்டும். பாருங்கள், பேன் நல்லா காஞ்சிட்டு. இதை ஒரு டிஷ்யூ வாட்டை தொடச்சி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. ஃப்ளேம் ஹையாக இருக்க வேண்டாம். நல்லா ஈவனாக பரத்தி விட்டுருங்க. நல்லா மெலிசாக பரத்தி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லா இடமும் நல்லா திருப்புற மாதிரி நல்லா ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம இதில் அவ்வளோ எண்ணெயே இருக்காது, லைட்டாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்தாலே போதும். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம்.
பாருங்கள், இது இந்த பக்கமும் இப்படி வெந்திருக்கு, பின்னாலே நல்ல இந்த மாதிரி வெந்திருக்கு. இப்படி வெந்து வந்தால் இது சரியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு ட்ரிப் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் ஒரு திருப்பி போட்டுட்டு திருப்பி எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தோசை ஊற்றி எடுத்து தட்டில் வச்சாச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான நல்ல சுவையான தோசை. இது எல்லோரும் சாப்பிடுங்க, நல்லா. இது ஓட்ஸில் கஞ்சி மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஓட்ஸில் 2-3 ரெசிபிஸ் நம்மளுக்கு நல்லபடியாக அழகாக செய்யலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இது உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.